வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பால் பாயசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் 4 பேருங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுடணும், ஏன்னா டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் 100 ஜவ்வரிசி வறுத்து வச்சுருக்கோங்க. அதை போட்டு நல்லா கொதிக்கிட்டு நல்லா வேகட்டு வெயிட் பண்ணாங்க. ஒரு 50 ஜவ்வரிசி சேவரட் சேமியா சேவரட் சேமியா வறுத்து வச்சுருக்காங்க. அதை இது கூட போட்டு நல்லா கலக்கிக்கணும். சேமியா கொஞ்சம் வெந்தம் இருக்காடு. நம்ம சர்க்கரையை போடணுங்க. ஒரு 200 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. போட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 4 ஏலக்காய் நசுக்கி அதோட போட்டுக்கணும் வாசனைக்காக. அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கோங்க, 1/2 லிட்டர் பாலை. அந்த 1/2 லிட்டர் பாலை போதுமான அளவுக்கு திட்டமாக நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் தாளிச்சு கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.